அண்மை செய்தி. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள் 6 NDRF குழுவினர். உபகரணங்களுடன் தயார் நிலையில் 30 பேர் கொண்ட 6 குழுக்கள் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு குழு புதுச்சேரி மாநிலத்தில் தயார் நிலையில் உள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த 6 குழுக்களும் எந்தெந்த பகுதிகளுக்கு சென்று மக்களுக்காக மேற்கொள்ள இருக்கும் பணிகள் என்னென்ன விவரிங்க? வணக்கம். தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தேசிய பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் இருப்பதாக அரக்கோணத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வங்கக்கடலில் உருவாக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர பகுதி மேல் நிலவுவதனால தமிழகத்துல பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல கனமழை கொட்டி தீர்க்கும் போது பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவர்கள் தான் இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர். கடந்த காலங்களிலையும் நிறைய இடங்கள்ல போய் மீட்பு பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழல்ல தான் 6 பேர் கொண்ட குழு தயார் நிலையில் இருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படை தலைமை அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழுவுக்கு 30 வீரர்கள் என்ற அடிப்படையில் 180 வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேவைப்படும் மாவட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அனைத்து உபகரணங்களோடு தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்று தேசிய பேரிடர் மீட்பு படையின் தலைமை அலுவலகத்திலிருந்து தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.